ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் ஸ்ப்ரிங்லைனுடைய அந்த ஒரிஜினல் டீச்சிங், அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் மெத்தேடு டீச்சிங் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாத்தையும் அட்ராக்டிவ் பண்ணியிருக்கு. இன்க்ளூடிங் ட்ராமா ஒரிஜினல் டெக்ஸ்ட் டீச் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லைனில் மட்டும்தான் கேட்டதா பலரும் சொல்லியிருக்கீங்க. அதனுடைய அந்த ரிவ்யூ அண்ட் ரியல் அனாலிசிஸ் எல்லாமே எங்களுடைய கூகுள் மேப்ஸில் இருக்கக்கூடிய கூகுள் ரிவ்யூவில் அங்கே எல்லாரும் பதிவு செஞ்சுருக்காங்க. யூடியூப்பில் அதுக்கான சாம்பிள் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ப்ரிங்லைனில் மட்டும்தான் ட்ராமாவை ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை டீச் பண்ண முடியுது அப்படிங்கிறது. ஏன்னா அது இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட் அண்ட் பெரிய டாஸ்க். இன்னைக்கு போயம் ஒரிஜினல் டீச் பண்ணுறது அப்படிங்கிறது டாஸ்க் இல்லை. ட்ராமாவை ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வச்சு டீச் பண்ணுறது அப்படிங்கிறது நேரமும் அதிகம், டெப்த் அனலிசிஷன், ஒரு ஹை டெடிகேட்டிவ் ஃபேக்கல்ட்டி அப்படி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே இருக்கிறதுனால அதை எங்களால் பண்ண முடியுது. ஸோ இப்போ வரக்கூடிய நியூ பேட்ச் அப்படிங்கிறது ஜூலை 2026 10th இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வரைக்குமே ஸ்ப்ரிங்லைனில் எப்பொழுதுமே ஒரு புதுவிதமான ஒரு ஃபீச்சர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எல்லா முறையும் டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங் பில்ட் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லைனில் நீங்கள் எப்பொழுதுமே பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த முறை ஒரு டெக்னிக்கலான ஒரு ஸ்ட்ராங் பில்டிங் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத, கேட்டிருக்க முடியாத, பயன்படுத்தியிருக்க முடியாத ஒரு புதுவிதமான அனுபவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் ஒரு நியூ ஃபீச்சர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நியூ ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இதனுடைய கிளாஸில் ஒரு செஷன் எண்ட் ஆஃப் த செஷனுக்கு முன்னால் அந்த நியூ ஃபீச்சர் சீக்வன்ஸ் வரும்போது அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த நியூ பேட்ச் அப்படிங்கிறது 10th ஜூலை 2026 தொடங்குது. டெய்லியும் உங்களுக்கு ஈவினிங் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்ப்ரிங்லைனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமில் 4th ரேங்க், அதாவது சீரியல் நம்பர் 5th இருப்பாங்க. அந்த 4th ரேங்க் இருக்கக்கூடிய ஜோதிகா 116 எடுத்தவங்க ஸ்ப்ரிங்லைனுடைய லாஸ்ட் டைமில் அச்சீவ் ஆகி உள்ள போனவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை மட்டும் நாங்கள் போட்டிருக்கோம். வெரி டிரான்ஸ்பரண்டான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் பேசியிருப்போம். ஸோ இது உங்களுக்கு எங்களோட யூடியூப்பில் இருக்கிறதுனால இவங்களை மட்டும் இங்கே நான் உங்களுக்கு ரிவியல் பண்ணுறோம். மற்ற ரிவியல் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மெட்டீரியலிருந்து தமிழ் எலிஜிபிலிட்டியிலிருந்து வந்த கொஸ்டின்ஸ் எத்தனை அப்படிங்கிறதும் யூடியூப்பில் வீடியோவாக போட்டிருக்கோம். அது ஒரு முறை பாருங்கள். ஹவு வி ஆர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜரில் இருந்து மொத்தமாக வந்திருக்கக்கூடிய கொஸ்டின் 86 கொஸ்டின்ஸ் எங்களுடைய மெட்டீரியல் இருந்து ட்ரேஸ் அவுட் பண்ணினது. அதில் ஜிகே அண்ட் சைக்காலஜிக்கானது 16 கொஸ்டின்ஸ். இது எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு, என்ன பார்ட்டு, என்ன பேஜ் நம்பருங்கிறது உட்பட இது எல்லாத்தையும் யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்துக்கலாம். ஜிகே அண்ட் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் மெட்டீரியல்னு வந்தது, அதனுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் ஒரு முறை அதை பார்த்துட்டு ஸ்ப்ரிங்லைன் ஒரு ட்ரஸ்டடான இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது நீங்கள் அங்கே ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யூஜிடிஆர்பி 2024 நடந்த யூஜிடிஆர்பி அதனுடைய ப்ரூஃப் செஷன் கொடுத்துருந்தோம். அதில் யூனிட் 1 இருந்து மட்டும் 17 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய மெட்டீரியலை ட்ரேஸ் அவுட் பண்ணி போட்டிருந்தோம். இது எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் அதனுடைய தம்ப்நெயில் இங்கே வச்சுருங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு யூடியூப்பில் ஸ்ப்ரிங்லைனுடைய யூடியூப்பில் போய் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த முறை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த நியூ பேட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லைனை பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபீச்சர்ஸ், புதுவிதமான ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ வரைக்குமே 4.9 ரிவ்யூ ரேட்டிங் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வெகுமதின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 5.0 அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் ரேட்டிங். அதில் 4.9 கன்சிஸ்டண்ட்டாக நீண்ட காலமாக வச்சிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே எந்த ஒரு எடிஷன் இல்லாமல் எடிட் பண்ணாத ரிவ்யூ அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லைனுடைய எங்களுடைய கூகுள் ரிவ்யூ பேஜில் இருக்கு. நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். இது எங்களால் கூட யாருனாலும் எடிட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய ரியல் ரிவ்யூ என்னவோ அதை நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஒன்ஸ் படிச்சுக்கலாம். இங்கே நான் காட்டுறது சாம்பிள் மட்டும்தான், அங்கே நீங்கள் போய் படித்து புரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்ததாக வெரிஃபைடு இன்ஸ்டியூட் மட்டும் இல்லை, ரிஜிஸ்டர்டு இன்ஸ்டியூட்டாகவும் இருக்குது. எங்களுடைய மெட்டீரியல் அந்த குவாலிட்டியும் தரமும், கொஸ்டின்லேயும் குவாலிட்டியும் தரமும், டீச்சிங்கில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும் இருக்கிறதுனால மட்டுமே அதை அந்த வெரிஃபைடாக இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியுது. இது எல்லாமே நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாக தான் இது இருக்குது. இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அது எங்களுடைய ப்ரூஃப் செஷனில் பார்த்துக்கலாம். ஓகே, நாம் என்னென்ன பண்ண போகிறோம், இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த நியூ பேட்சுக்கு ஸ்ப்ரிங்லைன்லேருந்து உங்களுக்கு என்னென்ன தரப்போகிறோம்,
உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிற எல்லா ஒரு விஷயத்தையும் நாம் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 30+ புக்ஸாக இருக்கும். அதுவும் புக்ஸ்னால் ஏதோ நீங்கள் 30 பேஜ் 40 பேஜ் இருக்கிறதெல்லாம் ஒரு புக் அப்படி இல்லை. குறைஞ்சபட்சம் 200 பேஜுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் குறைஞ்சபட்சம் 30க்கு அதிகமான புத்தகங்கள் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் நாவல்ஸை தவிர அனைத்துமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்டும் கொடுக்குறோம். இல்லுஸ்ட்ரேட்டட் நாவல்ஸ்க்கு வந்து இல்லுஸ்ட்ரேட்டட் டெக்ஸ்ட் தரோம். ட்ராமாவுக்கும் போயமுக்கும் ப்ரோஸ்க்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு, அதனுடைய சம்மரி, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேவில் இருக்கும். ஒரு டெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், எழுதின ஆத்தர் இன்ஃபர்மேஷன், அபவுட் த டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் லைன்ஸு, சம்மரி, அதனுடைய தீம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரில் வேவில் கொடுத்துருப்போம். எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் எந்த கேள்வியும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்டு மெத்தடில் தான் எங்களுடைய மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் ஜூலை 10th ரெகுலராக கிளாஸ் இருக்கும். ஈவினிங் 9 o'clock என்னுடைய கிளாஸ் ரெகுலராக இருக்கும். ரெகுலராக நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லா டாப்பிக்கையும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸில் கொடுப்போம், ப்ரொவைட் பண்ணுவோம். அங்கே வந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கையும் அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணி கையோட டெஸ்ட் எழுதி பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படிங்கிறது இந்த முறை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு புதுவிதமான ஒரு ஃபீச்சரை கொடுத்துருக்கோம். நீங்கள் கிளாஸ் அட்டன் இது வரைக்கும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. அட்டன் பண்ணி பார்த்து முடித்த உடனே கிளாஸ் வந்து எண்டடு, நீங்கள் போய் ஒரு இடத்துல தனியாக டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. பட் ஆனால் இந்த முறை என்ன நடத்துகிறோமோ அந்த அன்னைக்கு நடத்துகிற அந்த கான்செப்டில் இருந்து மட்டுமே டெஸ்ட் நடக்கும். என்ன நடத்துகிறோமோ அதிலிருந்து டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் டெஸ்ட் ஒன்று இந்த முறை கொடுக்குறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் முடித்த கையோடு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் வர முடியாதவங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸும் கொடுத்துருவோம். நீங்கள் அதை வந்து எங்களுடைய வீடியோ போர்ட்டலில் போய் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஆல்ரெடி 400+ ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறது அதில் ஆக்சசபிளாக இருக்குது. இதில் இதற்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக டீச் பண்ணுறது, புதுசாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நியூவான ஒரு லேர்னிங் மெத்தடுக்குள்ளே ஃபாலோ பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வேணுங்கிற டைமில் பார்த்துக்கிறதுக்காக இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்குது. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி முடித்த உடனே டெஸ்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது அந்தந்த அன்னைக்கு நடக்கிற கிளாஸுக்கான டெஸ்ட். அது இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாப்பிக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிப்பீங்க, படிச்சுட்டு அந்த இண்டிவிஜுவல் டாப்பிக்கில் போய் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு, எங்களுடைய ஆன்லைன் கிளாஸு அல்லது வீடியோ ரெக்கார்டடு, எங்களுடைய மெட்டீரியல் யூஸ் பண்ணி படிச்சுட்டு அதனோட இண்டிவிஜுவலான ஒரு டாப்பிக்கில் போய் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. குறைஞ்சபட்சம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக் எழுதிட்டு யூனிட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஃபில் டெஸ்ட்டு, அந்த எண்ட் ஆஃப் த எக்ஸாம் டைமில் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது மார்க் எக்ஸாம் கொடுப்போம். அந்த மார்க் எக்ஸாமில் சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் உள்ளடக்கப்பட்ட ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே டெஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 24 MCQs இதில் கவர் ஆகுன்னு போட்டிருக்கோம். ஆல்ரெடி 50,000 MCQs வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் போர்ட்டலில் ரெடியாக இருக்குது. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி முடித்த கையோட ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதுவீங்க. ஸோ அது நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கக்கூடிய மெத்தடில் இருக்கும். அது கூட ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு டாப்பிக்கு போய் இண்டிவிஜுவல் டாபிக் போய் டெஸ்ட்லையும் ஒன்று எழுதிக்கிங்க. ஸோ அதனால் 24,000க்கு மேலே தான் அங்கே கொஸ்டின்ஸ் இருக்குமா தவிர ஒரு அப்ராக்சிமேட்டாக 24 தருவோம் அப்படிங்கிறது இருக்கேன். பட் ஆனால் 100% ஷூர் 24க்கு மேலே 24,000க்கு மேலே நீங்கள் டெஸ்ட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ எல்லாருமே ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ஸ்ப்ரிங்லைன் அப்படிங்கனாலே இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லைன் கொஸ்டினால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ், இதுதான் எங்களுடைய நேம். அந்த டேக்லைனோட இந்த முறையும் புது கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணி ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபீச்சர், நியூ ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வழக்கமாக ஒவ்வொரு டைமும் நாங்கள் ஏதாவது ஒரு ஃபீச்சர் ஒன்று கொடுப்போம். வெரி பிகினிங்கில் சிபிடி அப்படிங்கிறது நியூ ஃபீச்சர் கொண்டு வந்தது ஸ்ப்ரிங்லைனில் தான். லைட் வெப் அப்படிங்கிறது கொண்டு வந்தோம். வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோஸ் திடீர்னு பாஸ் ஆகி அந்த வீடியோஸிலிருந்து இது வரைக்கும் கவனித்த ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் கவனிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கவனித்த பகுதியிலிருந்து ஒரு கொஸ்டின் அப்பியர் ஆகும். அந்த கொஸ்டினு ஏதோ ஒரு டைம் கேப்பில் அதுக்கான ஆன்சர் வர மாதிரி இருக்காது. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்களே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஃபீச்சர் ஸ்ப்ரிங்லைனில் கொண்டு வந்தோம். அதற்கு அடுத்ததாக இப்போ ஒரு புதுவிதமான ஒரு ஃபீச்சர் இந்த 2026 கொண்டு வந்திருக்கோம்.
இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக இங்கே தெரிஞ்சுக்கணும். எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாத ஒரு புதுவிதமான ஒரு ஃபீச்சர் இது. ஸோ அந்த ஃபீச்சர் பற்றி என்ன அப்படிங்கிறது இந்த செஷனில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை வந்து நாங்கள் நியூ லேர்னிங் ஃபீச்சர்னு சொல்கிறோம். உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். இது ஃபஸ்ட்டு எங்கே தொடங்கும் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். ஆன்லைன் கிளாஸ் நடந்து முடித்த உடனே உங்களுக்கு அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் ஓப்பன் ஆயிடும். நான் உங்களுக்கு இப்போ டெஸ்ட் வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுவோம். உங்களுக்கான ஒரு லிங்க் ஒன்று கொடுப்போம். அந்த லிங்க்ல உங்களுக்கான யூசர் நேம், உங்களுக்கான பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டதுக்கு அப்புறமா அந்த டாபிக் என்ன டாபிக், அப்போ அங்கே என்ன செஷனோ அதுக்கு செஷனுக்கான ஒரு ஸ்பெஷல் கோடு ஒன்று தருவோம். அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவீங்க. இங்கே இருக்கக்கூடிய பியூட்டி என்ன அப்படின்னா, இது ஒரு லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். இது எந்த அளவுக்கு இது லைவ் டெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ண உடனே எத்தனை மெம்பர் ஜாயின் ஆயிருக்குன்னு சொல்லி எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம் லைவாக. அதில் அட்டன் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் அட்டன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிபிடியில் நீங்களாக ஓப்பன் பண்ணுவீங்க, நீங்களாக டெஸ்ட் எழுத ஆரம்பிப்பீங்க, நீங்களாக அந்த டைம் ஃப்ரேமில் சப்மிட் பண்ணுவீங்க. பட் இங்கே என்ன இருக்கும் தெரியுமா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களை அட்டன் பண்ண வைப்போம். இங்கே எங்ககிட்ட இருந்து நேரடியாக உங்களுக்கான ஒரு செய்தியாக இருக்கும், அல்லது ஜூமனுடைய கிளாஸை லிங்க் பண்ணி உங்களுடைய நேமை சொல்லி நீங்கள் இன்னும் அட்டன் பண்ணாமல் இருக்கிறீங்க, இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணால் தான் அடுத்த கொஸ்டினே போக முடியும் அப்படிங்க. அப்போ அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, மற்ற நபர்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுனதுக்கு அப்புறமா அங்கே ஒரு வெயிட்டிங் சிம்பிள், ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா செகண்ட் கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக அப்பியர் ஆகாது. எல்லாத்தையும் எழுத வச்ச பின்பு தான் செகண்ட் கொஸ்டின் நாங்கள் வந்து உங்களுக்கு விசிபிளே பண்ணுவோம். ஸோ இப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் இங்கே டேஷ்போர்டில் இருந்து மேனுவலாக இங்கே ஆக்சஸ் கொடுப்போம். அப்போ எல்லாத்தையும் அட்டன் பண்ணி வைப்போம். அந்த இடத்துல நீங்கள் 99 பேர் இருக்கீங்கன்னா 99 பேரும் கொஸ்டின் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த கொஸ்டின் ஓப்பன் ஆகும். அந்த 99 பேரும் அட்டன் பண்ண வைக்கக்கூடிய வேலை தான் இங்கே நாங்கள் செய்கிறோம். ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் ஸ்கிப் ஆகி போயிடலாம் அப்படிங்கிற மெத்தடை நாங்கள் விட மாட்டோம். உங்களை இன்சிட் பண்ணி உங்கள் நேமை படித்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க முடியுது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினையும் கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் இதை கம்பல்சரி ப்ராக்டிஸ் டெஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஒரு மொபைல் ஃப்ரெண்ட்லியாக அங்கே கொஸ்டின் அப்பியர் ஆகும். கொஸ்டின் அப்பியர் ஆன உடனே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. அட்டன் பண்ணி முடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடுத்த பேஜ், அடுத்த கொஸ்டின் அப்பியர் ஆகாமல் உங்களுக்கு வெயிட்டிங் சிம்பிள் காட்டும். அட்டன் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு எங்களுடைய டேஷ்போர்டில் இருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், யார் என்ன நேமு அட்டன் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை கம்பல்சரியாக அட்டன் பண்ணி வைப்போம். அட்டன் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த கொஸ்டின் நாங்கள் இங்கே கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் எங்களுடைய கண்ட்ரோலில் உங்களுக்கு வரும். அதில் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்பீடை வச்சு உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகும். அதில் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் நீங்கள் முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்பொழுது வேணாலும் நீங்கள் அந்த ஸ்டார் கொஸ்டினில் போய் பார்த்துக்கலாம். எதெல்லாம் தப்பு செய்கிறீங்களோ அந்த ராங் கொஸ்டின்ஸ் எல்லாமே தனியாக ஒரு இடத்துல ராங் கொஸ்டின் சொல்லி கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த ராங் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் எடுத்து ஓப்பன் பண்ணி நீங்கள் மிஸ்டேக் பண்ணதெல்லாம் ரிவ்யூ பண்ணி பார்க்கறதுக்காக எழுதியிருக்கக்கூடிய எல்லா ராங் கொஸ்டின்ஸும் அங்கே அப்பியர் ஆகும். அது லேட்டஸ்ட்டாக எழுதுனது முன்னாடி அப்பியர் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் முக்கியமான கொஸ்டின்ஸையும் திரும்ப ரிவ்யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு செஞ்ச கொஸ்டின்ஸு தனியாக போய் எடுத்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டோட்டலாக எவ்வளோ எழுதியிருக்கீங்க, எவ்வளோ டெஸ்ட் எழுதுனீங்க, உங்களுடைய ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, அதில் உங்களுடைய பெஸ்ட் என்ன, உங்களுடைய ரேங்க் எதில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த ஒவ்வொரு முறையும் எழுதி முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் மெத்தட் என்ன அப்படின்னா, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் லைனில் இது வரைக்கும் கொடுக்காத ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொஸ்டின் அப்பியர் ஆகும். அவங்கனால மட்டும்தான் அது டவுன்லோட் ஆகும். ஒருவேளை நீங்கள் அந்த செஷன் நீங்கள் அட்டன் பண்ணலை அப்படின்னா அந்த செஷன் அட்டன் பண்ணாதவங்கனால டெஸ்ட் எழுத முடியாது. ஏன்னா அந்த செஷனில் தான் உங்களுக்கு கோடு கொடுப்போம். அந்த கோடை வச்சு தான், பாஸ்கோடை வச்சு தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் அப்படி மிஸ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினும் சேர்த்து மிஸ் ஆயிரும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களை தினமும் அட்டன் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு கம்பல்சரி மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அப்படி அட்டன் பண்ண டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொஸ்டினுடைய லிஸ்ட் அப்பியர் ஆகும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் என்ன, அதில் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன் என்ன, நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் எது, கரெக்டான ஆன்சர் எது, எல்லாமே அதில் அப்பியர் ஆகும். நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தா
அட்டெண்டட்னு இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணலினா நாட் அட்டெண்டட் அப்படிங்கிற டேகோடு அங்கே அப்பியர் ஆகும். ஸோ அவங்க அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க மட்டுமே அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சரை ஆட் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக ஒரு போனஸ் ஃபீச்சர் ஒன்று இந்த முறை கொடுக்குறோம். ஸ்ப்ரிங் லைனில் விசுவல் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே அந்த பிக்சரை எடுத்து பார்த்துட்டு ஒரு மெட்டீரியலை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஓவர் த்ரோ பண்ணிக்கிற மாதிரி ஒரு கோ த்ரூ பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். நிறையா மைண்ட் மேப்ஸ், குயிக் ரிவிஷன்ஸ்க்காக அந்த நோட்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் www.springline.in/smartwork/ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இது அங்கே அப்பியர் ஆகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் போடக்கூடியது எல்லாமே அங்கே அப்பியர் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறையா பிக்சர்ஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா பிக்சர்ஸும் அங்கே உங்களுக்கு அப்பியர் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெத்தடில் டவுன்லோடும் கொடுத்துருக்கோம். அல்லது நீங்கள் எப்பொழுது வேணாலும் பார்க்குறதுனாலும் வியூ பட்டனும் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக ஸ்ப்ரிங்லைன் பண்ணக்கூடிய புதுமான ஃபீச்சர்ஸ். ஸோ ஸ்ப்ரிங்லைன் எப்பொழுதுமே உங்களுக்காக பணியாற்றுவதில் ஒரு இந்த டெக்னிக்கலான ஒரு ஸ்கில்லில் ஹையஸ்ட் பிளேஸ் அப்படின்னா ஸ்ப்ரிங்லைன் இன்றைக்கும் வகிச்சிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த முறை ஜூலை 10th இருந்து பிஜிடிஆர்பிக்கான கோர்ஸ் அப்படிங்கிறது தொடங்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி யூஜிடிஆர்பியும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் டிஎன் செட்டுக்கான கோர்சஸ் அது ரன் ஆகிட்டு இருக்கு. அடிஷ்னலாக நியூ பேட்ச் அப்படிங்கிறது இப்போ தொடங்குகிறோம். நீங்கள் டெய்லியும் டெஸ்ட் எழுதிக்கலாம், டெய்லியும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். டெய்லியும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதை ஆன்லைனில் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கூடிய ஒரு மெத்தட் அப்படிங்கிறது இருக்குது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோட ஒரு புது மெத்தட் அப்படிங்கிறது இந்த முறை கொடுத்துருக்கோம். ஸோ எங்களோட மெட்டீரியலை எங்களையே விசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய இன்ஸ்டியூட் ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் இருக்குது. நீங்கள் எங்களோட இன்ஸ்டியூட் நேரடியாக வந்து விசிட் பண்ணிக்கலாம். பவானி பைபாஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே எங்களோட இன்ஸ்டியூட் இருக்குது. எங்களோட ஆஃப்லைன் செஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஆஃப்லைன் செஷனில் வந்து மீட் பண்ணுறதுனாலும் உங்கள் ஆஃப்லைன் செஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு யூஜிடிஆர்விக்கு மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்போது உங்களுக்கான ஒரு இடத்த ஸ்ப்ரிங்லைன் வகிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ஹையஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னா ஸ்ப்ரிங்லைனில் விதவிதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் உங்களுடைய வெற்றிக்காக. இது எல்லாம் தான் எங்களுடைய மாணவர்களுடைய கேண்டிடேட்ஸ்னுடைய வெற்றியினுடைய பிரதிபலிப்பாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஸ்ப்ரிங்லைன் கடந்த 9 ஆண்டு காலமாக தொடர்ந்து தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. குவாலிட்டிலையும் அதனுடைய ஒவ்வொரு முறையும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே டிஆர்பி மட்டும் இம்ப்ரூவ் ஆகலை, கூடவே ஸ்ப்ரிங்லைன் தன்னுடைய மெட்டீரியல்லையும் வீடியோ கிளாஸஸ்லையும் ஆன்லைன் கிளாஸஸ்லையும் டெஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தட்லையும் சொல்லி புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் நிச்சயமாக 10th இருந்து இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க எங்களுடைய நம்பர் 7397164456 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மேலும் வேறு டீட்டெயில்ஸ் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம்.